அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு பல்வேறு விதமான நாம ரசிக்கக்கூடிய விரும்பிய பெரிய மனிதர்களுடைய பெயர்கள் எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கு. அப்படி எப்ஸ்டீன் யார் யாரோட எல்லாம் பழகினாரு, அப்படி என்னதான் அந்த தீவுல நடந்துச்சு, எப்ஸ்டீன் யாரு, ஏன் இப்போ இது மாதிரியான தகவல்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வருது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக விளக்கமாக பார்க்கலாம். வெல்கம் டு மேஜிக் மிரர் தமிழ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஜனவரி 20, 1953 ஆண்டு அன்று நியூயார்க்கில் இருக்கிற புரூக்ளின் பகுதியில் ஒரு நடுத்தர யூத குடும்பத்தில் பிறந்தவர். இவர் சின்ன வயசுலேயே கணக்கில் ரொம்பவும் திறமசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருந்திருக்காரு. இதனாலேயே அவர் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலேயே போயிட்டாரு. தன்னோட கல்லூரி படிப்பை பாதியிலேயே இவர் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. முறையா எந்த பட்டமும் இவர் வாங்கலைன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் பட்டப்படிப்பு எதுவும் இல்லாமலேயே நியூயார்க்கில் இருக்கிற ஃபேமஸான பணக்காரர்களும் மேல்தட்டு மக்களுடைய குழந்தைகளும் படிக்கிற டால்டன் ஸ்கூலில் மேக்ஸ் மற்றும் ஃபிசிக்ஸ் டீச்சராக இவர் ஜாயின் பண்ணி இருக்காரு. இங்கே தான் இவரோட வளர்ச்சி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், மேல்தட்டு மக்களுடைய குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இவர் வேலைக்கு சேர்ந்தா மேல்தட்டு மக்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதன் மூலமாக ஒரு நெட்வொர்க்கும் இவருக்கு கிடைக்கும்னு அவர் நம்பி இருக்காருன்னே சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் டால்டன் ஸ்கூலில் இவர் ஜாயின் பண்ணி இருக்காரு, எந்த ஒரு டிகிரியும் இல்லாமல். இந்த இடத்துல மிஸ் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவருக்கு எப்படி டிகிரியே இல்லாமல் அங்கே சீட் வேலைக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தான். ஒரு சாதாரண ஆசிரியராக உள்ள சேர்ந்த இவர் பல பேர் கூட பழகவும் செஞ்சிருக்காரு. இதில் பியர் ஸ்டியர்ன்ஸ் என்ற முதலீட்டு வங்கியிலையும் ஒரு மாணவனோட தந்தையின் பழக்கத்தின் மூலமாக வேலை கிடைச்சது, அங்கே வேலைக்கும் சேர்ந்துட்டாரு. இதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஆதார புள்ளினே சொல்லலாம். இவரோட அசாத்தியமான பேச்சாற்றல் காரணமாகவும் கிரிமினல் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தந்திரமான புத்தி, இதனாலையும் பங்குச்சந்தை, நிதித்துறை அப்படின்னு பல்வேறு துறைகளில் இவர் நுழைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்ததா த வெல்த் மேனேஜர், அதாவது ஜே எப்ஸ்டீன் அப்படிங்கிற கம்பெனி 1982 தன்னோட சொந்த நிதி மேலாண்மை நிறுவனத்தை இவர் தொடங்கி இருக்காரு. அவர் ஒரு விசித்திரமான நிபந்தனையும் வச்சிருந்திருக்காரு. என்னன்னா, $1 பில்லியன் மேல சொத்து வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இவருக்கு வாடிக்கையாளராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது கோடீஸ்வரங்க கூட மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். இதன் மூலம் விக்டோரியா சீக்ரெட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் அப்படின்னு. அதோட ஓனர் லெஸ்லி வெக்ஸ்னர் கூடயும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவரோட நம்பிக்கையையும் இவர் சம்பாதிச்சு இருக்காரு. அவரை வச்சே இவர் கோடிக்கணக்கில் லாபம் பார்த்துருக்காருன்னு சொல்லப்படுது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு சொந்தமாக லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ், கிரேட் செயின்ட் ஜேம்ஸ், பிரம்மாண்டமான போயிங் விமானம், மிகப்பெரிய மாளிகைன்னு மிகப்பெரிய வசதிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, உருவாக்கவும் செஞ்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஃபினான்சியர் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் என்ன தொழில் செய்கிறாருன்றதும் ஒரு கொஸ்டினோட தான் இருக்கு. ஒரு ஆசிரியர் எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனார்? இவரிடம் மறைந்திருந்த அந்த மர்ம சக்தி என்ன? இப்படி பல்வேறு கொஸ்டின்ஸ் நமக்கு தொடர்ந்து இவரோட வாழ்க்கையை பற்றி படிக்கிறப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இவர் வாழ்க்கையை பார்க்குறப்போ இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு எழுதுன்னே சொல்லலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவர் மிகப்பெரிய அசாத்தியமான அசுர வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அவருக்கு கிடைச்ச தங்க முட்டையாக பார்க்கப்படுகின்ற லெஸ் வெக்ஸ்னர் தான். ஏன்னா இவர் தான் விக்டோரியா சீக்ரெட் போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு உரிமையாளர்னே சொல்லலாம். அவரோட கான்டாக்ட் மூலமாக பல்வேறு விதமான செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர் உள்ளிட்ட பல்வேறு விதமான நபர்களுடைய கான்டாக்ட் இவருக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமாகவே இவர் பணக்காரராக மாற ஆரம்பிச்சிருக்காரு. வெக்ஸ்னர் தன்னோட முழு சொத்தையும் அங்கீகரிக்கிற
பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிற நிலைமையை எப்ஸ்டீன்கிட்ட கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே சொல்லணுமா, எந்த அளவுக்கு எப்ஸ்டீன் வெக்ஸ்னர் கிட்ட செல்வாக்கோட இருந்திருக்காரு அப்படின்னு. மற்றவங்க பணத்தை வச்சு இவர் தன்னையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். வெக்ஸ்னர்கிட்ட இருந்து பல மில்லியன் டாலர்களை இவர் பல்வேறு வழிகளில் பெற்றதா சொல்லப்படுது. மேலும் அமெரிக்காவில் இருக்கிற விர்ஜின் ஐலாண்ட்ஸில் தன்னோட கம்பெனிஸை தொடங்கி $300 மில்லியன் வரைக்கும் வரி ஏய்ப்பு செஞ்சதா தகவல்கள் தெரிவிக்குது. மேலும் சில பெரும் நிறுவனங்களில் முதலீடு செஞ்சு ஷேர்ஸ் வாங்கி அது மூலமாகவும் லாபம் பார்த்துருக்காரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். சரி, இவரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மறையிறப்போ அவருக்கு கிட்டத்தட்ட $600 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது 5000 கோடிக்கு மேலே சொத்து இருந்ததா சொல்லப்படுது. கரீபியன் கடல்ல லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் மற்றும் கிரேட் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு 2 தீவு இருந்ததா சொல்லப்படுது. மேலும் இந்த லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ்ல தான் பல்வேறு விதமான கசமுசா நடந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தீவுக்கு மிஸ்டீரியஸ் ஐலாண்ட், அதாவது மர்ம தீவு அப்படின்னும் பெயர் இருக்கு. இவருக்கு நியூயார்க்கில் மிகப்பெரிய ஒரு மாளிகையும் இருந்திருக்கு. அதோட சேர்த்து புளோரிடாவில் பாம் பீச் வில்லாவும், பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகரில் மிகப்பெரிய ஒரு ஹவுஸும் இவருக்காக இருந்திருக்கு. மேலும் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பண்ணை வீடு நியூ மெக்சிகோவில் இவருக்கு இருந்திருக்கு. மேலும் அவருக்கு சொந்தமாக 2 பிரைவேட் ஃப்ளைட் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் லோலிட்டா எக்ஸ்பிரஸ். இவ்வளவு சொத்துக்கள், சொந்த தீவு, தனியார் விமானம், இவை அனைத்தையும் எப்ஸ்டீன் எதுக்கு பயன்படுத்தினாரு, அந்த மர்ம தீவில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு நாம் இப்போ பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போல லோலிட்டா எக்ஸ்பிரஸ் தான் இவரோட ஃபேவரட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் லோலிட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? விளாடிமிர் நபகோவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எழுதிய புகழ்பெற்ற நாவலோட பெயர் தான் லோலிட்டா. இதில் வயசான ஒருத்தர் ஒரு சிறுமி மீது கொள்கின்ற தகாத ஈர்ப்பு பற்றி தான் கதையாக எழுதியிருப்பாங்க. எப்ஸ்டீன் தன்னோட தனி விமானமான போயிங் 727ல் அதிகப்படியான இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அழைச்சிட்டு போனதா அமெரிக்க பத்திரிகைகள் இந்த விமானத்துக்கு லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இது அந்த விமானத்தில் நடந்த சட்டவிரோதமான செயல்களை குறிக்கக்கூடிய பெயராக இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த விமானத்தில் உலகத்தோட மிக முக்கியமான விஐபி உள்ளிட்டவங்க எப்ஸ்டீனோட ஐலாண்டுக்கு வந்து போயிருந்திருக்காங்க. இதை பற்றி இந்த விமானத்தோட ஃப்ளைட் லாக்ஸ் வெளிப்படையாக ஆதாரமாக இன்னைக்கு மாறி இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இங்கே ஒரு மிகப்பெரிய நபர் எப்ஸ்டீன் கூடயே இருந்திருக்காங்க. அவங்க எப்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறமாகவும் சிறையில் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அவங்க யாருன்னா, எப்ஸ்டீனோட பார்ட்னர்னு சொல்லப்படக்கூடிய கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் யாருன்னா, பிரிட்டிஷ் மீடியா அதிபராக இருக்கக்கூடிய ராபர்ட் மேக்ஸ்வெல்லோட மக. எப்ஸ்டீனுக்கு தேவையான இளம்பெண்களை கண்டுபிடிக்கிறது, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுறது உள்ளிட்டவைகளை இவங்க செஞ்சதாக சொல்லப்படுது. மேலும் எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னும் பலர் இவங்கள சொல்கிறாங்க. எப்ஸ்டீன் மசாஜ் செய்கிறதுக்காக இளம்பெண்களை தன் வீட்டுக்கு வரவழைச்சி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அது மூலமாக ஒரு செயின் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி உள்ள பலரையும் இழுத்ததாக சொல்லப்படுது. மேலும் சக்தி வாய்ந்த மனிதர்களை தான் தீவுக்கு வரவழைச்சு பல்வேறு விதமான சித்து வேலைகள்லையும் ஈடுபட்டதா இன்னைக்கு வரைக்கும் கூறப்படுது. எப்ஸ்டீனோட மரணத்துக்கு அப்புறமா கொஞ்ச காலம் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் தலைமறைவாக இருந்தாங்க. ஆனால் 2020 அமெரிக்காவோட FBI அதிகாரிகளால் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. 2021 நடந்த விசாரணையில் எப்ஸ்டீனோட குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்ததற்காகவும் சிறுமிகளை கடத்தி வந்ததற்காகவும் அவர் குற்றவாளின்னு தீர்ப்பும் அளிக்கப்பட்டுச்சு. 20 வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்க அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவில் சிறை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீனோட இருண்ட பக்கமாக இருந்ததே
இந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் ஐலாண்டு தான். எப்ஸ்டீனோட சொத்துக்கள்லேயே மிகவும் மர்மமானதா இது பார்க்கப்படுது. இந்த தீவில் ஒரு விசித்திரமான நீல நிற கோடுகளோட கூடிய கோயில் மாதிரியான ஒரு கட்டிடம் இருந்திருக்குதுங்க. இந்த கட்டிடம் எதுக்கு, எப்படிப்பட்டது, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டால் உள்ளூர் மக்களோ அவர் பெண்களோடையும் குழந்தைகளோடையும் சிரித்து பேசி கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்கும் தெரியல. அதே சமயம் இப்போ வரைக்கும் எப்ஸ்டீனை பற்றி வெளியாகி இருக்க தகவல்கள் எல்லாமே அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட அனுமதி கொடுத்ததன் விளைவாக தான் வெளியிட்டும் இருக்காங்க. மேலும் இது வெளியானதுக்கு அமெரிக்க அதிபரும் ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தீவுக்கு வந்து சென்ற அந்த விவிஐபி யாரு, அமெரிக்க அதிபர்கள் முதல் பிரிட்டிஷ் இளவரசர் வரை எப்ஸ்டீனின் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு அடுத்தடுத்து விரிவாக பார்ப்போம்.